ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அமெரிக்க அதிபர் டிரம்பின் அடாவடி வரி விதிப்பால் கோபமான சீனா அமெரிக்காவுக்கு சம்மட்டியடி கொடுத்துள்ளது. பிரிக்ஸ் நாடான பிரேசிலுடன் கைகோர்த்த சீனா தனது ஒரே மூவ் மூலம் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டிய 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு செக் வைத்துள்ளது. சீனாவும் பிரேசிலும் சேர்ந்து அமெரிக்காவை காதறவிட்டது எப்படி? என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபராக 2வது முறை பதவியேற்ற ட்ரம்ப் வர்த்தகம் என்ற பெயரில் பல நாடுகளை மிரட்டி வருகிறார். அவ்வப்போது அடாவடியாக நாடுகளுக்கு வரிகளை விதித்து வருகிறார். குறிப்பாக அமெரிக்க டாலருக்கு பதிலாக வேறு கரன்சியை கொண்டு வரலாம் என்ற பயத்தில் ட்ரம்ப் பிரிக்ஸ் நாடுகளை சீண்டி வருகிறார். பிரிக்ஸ் கூட்டமைப்பை பொறுத்தவரையில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், இந்தோனேஷியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் என்று 10 நாடுகள் உள்ளன. இதில் முக்கிய தூண்களாக இருக்கும் நாடுகள் என்றால் அது ரஷ்யா, சீனா, இந்தியா, பிரேசில் ஆகிய 4 நாடுகள்தான். தற்போது இந்த 4 நாடுகளைத்தான் ட்ரம்ப் குறிவைத்துள்ளார். ட்ரம்ப் சீனாவுக்கு பரஸ்பர வரி விதித்ததால் கோபமடைந்த சீனா பதிலுக்கு வரி போட்டு தீட்டியது. ஒரு கட்டத்தில் சீனாவுக்கு 145% வரி போட்டது அமெரிக்கா. பதிலுக்கு 135% வரி போட்டு மிரட்டியது சீனா. இப்படி இரு நாடுகளும் மாறி மாறி வரி போட்டதால் மிகப்பெரிய வர்த்தக போர் வெடித்தது. இதனால் இரு நாடுகள் இடையே வர்த்தகம் ஸ்தம்பித்து போனது. அதைத் தொடர்ந்து சுவிட்சர்லாந்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் 2 நாடுகளும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தன. அதன்படி பதிலுக்கு பதில் இரு நாடுகளும் போட்ட வரி நிறுத்தி வைக்கப்பட்டது. இருப்பினும் அமெரிக்கா, சீனா இடையேயான வர்த்தக பதற்றம் இன்னும் தணியவில்லை. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் 25% பரஸ்பர வரி போட்ட ட்ரம்ப் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி கூடுதலாக 25% அபராத வரியையும் விதித்து அடாவடி செய்தார். அதேபோல் பிரேசில் நாட்டுக்கு ட்ரம்ப் 50% வரியை நடைமுறைப்படுத்திவிட்டார். மேலும் உக்ரைன் மீதான போரால் ரஷ்யா மீது ஏற்கனவே பொருளாதார தடைகள் உள்ளன. இந்நிலையில்தான் தற்போது பிரிக்ஸ் நாடுகள் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க தொடங்கியுள்ளது. இந்தியா, சீனா இடையே நீண்ட காலமாக இருந்த மோதல் மறைந்து தற்போது சுமூகமான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. இது அமெரிக்காவுக்கு புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றொரு பக்கம் சீனாவும் பிரேசிலும் சேர்ந்து அமெரிக்காவை கதறவிட்டுள்ளது. அதாவது உலகிலேயே சோயாபீன்ஸ் உற்பத்தியில் முக்கிய நாடுகளாக அமெரிக்காவும் பிரேசிலும் விளங்குகின்றன. இன்னொரு பக்கம் அதிக அளவில் சோயாபீன்ஸை இறக்குமதி செய்யும் நாடு என்றால் சீனாதான். சீனா 90% அமெரிக்காவிடமிருந்து சோயாபீன்ஸ் இறக்குமதி செய்து பயன்படுத்தி வருகிறது. ட்ரம்ப் முதல் முறை அதிபராக இருந்த காலத்தில் சீனாவை அடிக்கடி வம்புக்கு இழுத்தார். இதனால் அமெரிக்காவிடம் சோயாபீன்ஸ் வாங்குவதை அப்போது சீனா சற்று குறைத்தது. பின்னர் பைடன் ஆட்சியில் தொடர்ந்து சோயாபீன்ஸை எப்போதும் போல இறக்குமதி செய்து வந்தது. இந்த நிலையில் ட்ரம்ப் 2வது முறையாக அதிபரான பிறகு சோயாபீன்ஸ் வர்த்தகத்தில் அமெரிக்காவுக்கு மீண்டும் மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது சோயாபீன்ஸ் வர்த்தகத்தில் அமெரிக்காவுக்கு பதில் பிரிக்ஸ் உறுப்பு நாடான பிரேசில் பக்கம் சீனா சென்றுள்ளது. கடைசி 7 மாதங்களில் 6,10,00,000 டன் சோயாபீன்ஸை சீனா இறக்குமதி செய்திருக்கிறது. வெறும் 25% மட்டும் அமெரிக்காவில் இறக்குமதி செய்து 75% பிரேசிலில் இருந்து சோயாபீன்ஸ் இறக்குமதி செய்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த ஜூலை மாத சோயாபீன்ஸ் இறக்குமதியில் அமெரிக்காவை மொத்தமாக சீனா கழற்றி விட்டுவிட்டது. அதாவது 90% சோயாபீன்ஸை பிரேசிலிடம் இருந்தும் வெறும் 4% சோயாபீன்ஸை அமெரிக்காவிடம் இருந்தும் சீனா வாங்கி இருக்கிறது. இந்த ஆண்டு மொத்தம் 16,70,00,000 டன் சோயாபீன்ஸை பிரேசில் உற்பத்தி செய்யக்கூடும். இதில் 11 கோடி டன் சீனாவுக்கு போக இருக்கிறது. இதன் மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய். இவ்வளவு பணமும் அமெரிக்காவுக்கு போக வேண்டியது.
ட்ரம்ப் காட்டிய அடாவடியால் இப்போது பிரேசிலுக்கு செல்கிறது. இது அமெரிக்காவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் இதனால் அமெரிக்காவின் விவசாயிகள் பெரிதும் பாதிப்பை எதிர்கொள்ள தொடங்கியுள்ளனர். சீனா நாட்டில் சோயாபீன்ஸுக்கு பெரிய டிமாண்ட் உள்ளது. அதற்கு காரணம் அங்குள்ள மக்கள் தொகைதான். வரும் காலத்திலும் சோயாபீன்ஸை பிரேசிலிடம் இருந்துதான் சீனா வாங்கும் என்பதால் ட்ரம்ப் தற்போது சிக்கலில் மாட்டியுள்ளார். ட்ரம்பின் இந்த அடாவடி போக்கால் சீனாவும் பிரேசிலும் சேர்ந்து அமெரிக்க விவசாயிகளை கதறவிட்டுள்ளனர். எனவே தற்போது சோயாபீன்ஸ் விவசாயிகள் பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு ட்ரம்புக்கு மனு அளித்து வருகின்றனர். ஆனால் ட்ரம்ப் அதற்கு இன்னும் பதிலளிக்கவில்லை. இதைத் தொடர்ந்து பிரேசில் அதிபர் லூலா இந்திய பிரதமர் மோடி மற்றும் சீன அதிபர் ஜின்பிங்கிடம் பேசியிருக்கிறார். அதில் வர்த்தகத்துக்கு எந்த வகையிலும் அமெரிக்காவை நம்பியிருக்க வேண்டாம், வரக்கூடிய காலத்தில் நாமே நமக்கு தேவையானதை செய்து கொள்வோம் என்று அழைப்பு விடுத்தார். அதோடு விரைவில் இந்தியா வருவதாகவும் லூலா பிரதமர் மோடியிடம் தெரிவித்துள்ளார். மறுபுறம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யா சென்றனர். அதேபோல் ரஷ்ய அதிபர் புதின் விரைவில் இந்தியா வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த மாத இறுதியில் சீனா செல்லும் பிரதமர் மோடி அங்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்கிறார். இப்படி மோடி, ஷி ஜின்பிங், புதின், லூலா உள்ளிட்ட பிரிக்ஸ் தலைவர்கள் ஓரணியில் திரள்வது அமெரிக்காவுக்கு பெரும் தலைவலியை கொடுத்திருக்கிறது. சோயாபீன்ஸ் விவகாரத்தில் அமெரிக்கா வேண்டாம் என்று பிரேசில் பக்கம் சீனா சென்ற ஒரு முடிவு காரணமாக அமெரிக்காவுக்கு ஆண்டுதோறும் 4 லட்சம் கோடி ரூபாய் வரை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இப்படி இந்தியா, ரஷ்யா உள்பட பிற பிரேசில் நாடுகள் முடிவுகளை எடுக்கும் பட்சத்தில் அமெரிக்காவும் ட்ரம்பும் நிச்சயம் பெரும் சரிவை எதிர்கொள்ளும் நிலை உருவாகும் என்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.